அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். சுபா புன்னகை செய்து கொண்டாள். அவள் மனம் போலவே எல்லாம் தீர்மானமாகிவிட்டது. விருப்பமும் கொள்கையும் இணையும் போது அந்த இன்பத்தை என்னென்பது? அவள் விரும்புகிற ரகுவை மணக்கப் போகிறாள். அவள் கொள்கைப்படி வரதட்சணையோ வேறு சீர்களோ தராமலேயே மணக்கப் போகிறாள். சுபாவும் ஓர் இளைஞனும் அடிக்கடி ஒன்றாய் காணப்படுகிறார்கள் என்ற செய்தி முதலில் காதில் விழுந்தபோது ஜெகதீசன் இடிந்து போனார். படித்து உத்தியோகம் பார்க்கும் பெண்ணை தன் மகள் என்ற ஒரே சலுகையோடு குழந்தை போல் அழைத்து கண்டிக்க முடியாது. ஆனால் கவலையை எப்படி அடக்கி வைத்துக் கொள்வது? காதல் என்னும் அந்த பொல்லாத வார்த்தையில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. கதைகளிலும் திரைப்படங்களிலும் அது சிக்கல்களின் தொடக்கம். கால தொலைவில் அமைந்த காவியங்களில் அதனை ஒரு ஏட்டு பொருளாய் படித்து ரசிக்கலாம். அது சுபமாக முடிந்தால் சந்தோஷமாய் சிரிக்கலாம், சோகமாய் முடிந்தால் சந்தோஷமாய் அழலாம். ஆனால் வாழ்க்கையில் அது பெரும்பாலும் ஒரு தலைநோவுதான். மனம் விபரீத கற்பனைகளில் மூழ்கி நடுங்கியது. திடீரென்று ஒரு நாள் சுபா கண்ணில் கண்ணீரோடு வந்து நின்று, அப்பா, நான் ஒரு வஞ்சகனை நம்பி மோசம் போய்விட்டேன் என்று அலறுவாளோ? ஒரு நாள் மேஜை மேல் ஓர் இறுதி கடிதம் படபடக்க உத்தரத்திலிருந்து அவள் சடலம் ஊசலாடுமோ? வழக்கத்தினின்று மாறுபட்ட விசேஷ நாளாகத்தான் ஒரு நாள் வந்தது. ஆனால் அவர் பயந்த முறையில் அல்ல. சுபா அன்று அந்த இளைஞனை வீட்டுக்கே அழைத்து வந்தாள். தந்தைக்கு அறிமுகம் செய்தாள். அப்பா, இவர் மிஸ்டர் ரகுநாதன், LICயில் வேலை பார்க்கிறார். நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பினோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எவ்வளவு சாதாரணமாக, சுருக்கமாக, அப்பட்டமாக சொன்னாள். ஜெகதீசன் வாயடைத்து நின்றார். அப்பாவுக்கு நம்ப முடியல போலிருக்கு. நீங்களும் சொல்லுங்களேன் ரகு என்றாள் சுபா. ஆமாம் சார், உங்க பெண்ணும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். சிறிது நேரம் வரை அவருக்கு பேச்சை எழவில்லை. பிறகு, ஓ அப்படியா, வந்து உட்காருங்க என்று மெல்ல தன்னை சமாளித்து கொண்டார். எனக்கு விஷயமே தெரியாது. இப்போ திடீர்னு சொல்லவே ஒரே பிரமிப்பாய் இருக்கு. உங்களுக்கு சுபாவை எத்தனை நாளாய் தெரியும்? 8 மாதத்துக்கு முந்தி சுபாவோட ஆபீசரை அவருடைய ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி சம்பந்தமாய் பார்த்து பேச அந்த ஆபீஸுக்கு போயிருந்தேன். அங்கேதான் சுபாவை முதல்ல சந்தித்தேன். அப்புறம் 2 தரம் அது சம்பந்தமாகவும் வெளியேயும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க நேர்ந்தது. கொஞ்சம் பேசி பழகினதும் பரஸ்பரம் ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. அவனை விட்டால் தன் காதல் தோன்றி வளர்ந்த வரலாறு முழுவதையும் விரிவாக சொல்ல ஆரம்பித்து விடுவான் போலிருந்தது. அவர் இடையே ஒரு கட்டத்தில் நாசுக்காய் குறுக்கிட்டு விஷயத்துக்கு வந்தார். அதெல்லாம் சரி மிஸ்டர் ரகுநாதன், எனக்கு இது ஆச்சரியம்னாலும் மன திருப்தி தான். ஆனால் கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. முதல்ல உங்க வீட்டுல உள்ளவர்களோட அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கணும். என் இஷ்டம் எதுவானாலும் என் அப்பா அம்மா தடுத்து சொல்ல மாட்டார்கள். அதுக்கில்லை, என் மக சுபாவுக்கு ஒரு கொள்கை உண்டு. அவளுக்கு நான் இதுவரை வரன் பார்க்காமல் இருந்திருக்க மாட்டேனான்னு நீங்களே ஊகிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு திருப்தியாய் தோணின இடங்கள் எதுவும் அவளுக்கு பிடிக்கல. காரணம், அவர்கள் எல்லாம் வரதட்சணை கேட்டதுதான். வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சுபாவுக்கு ஒரு பிடிவாதம். அப்படி கொடுக்கிறது பெண்களை அவமானப்படுத்துற மாதிரியாம். அவள் சொல்றது சரிதானே. சுபாவின் கொள்கை எனக்கு தெரியும் சார். நான் அதுக்கு சம்மதிச்சப்புறம்தான் எங்களுக்குள் இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆனதுமே ஹனிமூனுக்கு உடனே கிளம்ப வேணாம்னு பாக்குறோம்பா. இன்னும் 3 மாதத்தில் எனக்கு ஆபீஸில் லீவ் கன்செஷன் கிடைக்கும். அப்போ போனோமானால், இன்னும் சிறிது நேரமானால் தமக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு என்ன பெயர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதையும் அல்லவா அவள் சொல்லிவிடுவாள் போல் இருந்தது. ஜெகதீசன் தாம் எங்கோ ஒரு மூலையில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பது போல் உணர்ந்தார். தமக்கு சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒரு திக்கி திருமணம் நிச்சயமாகி அழைப்பு அனுப்பப்படுவது போல் இருந்தது. அவருக்கு ஒரு நண்பர் உண்டு. யாராவது ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தால் அந்த நண்பர் எனக்கு அந்த விவரமெல்லாம் வேணாம், முடிவு என்ன, அதை மட்டும் சொன்னால் போதும் என்பார். இப்போது இவர் மகளும் இந்த கதையின் போக்கு உனக்கு எதற்கு, எங்கள் கல்யாணம் என்ற முடிவு ஒன்று மட்டும் உனக்கு தெரிந்தால் போதும் என்றுதானே சொல்கிறாள். அவர் இந்த வரனை பார்க்கவில்லை.
மகளே சுபா, பையன் பேரு ரகுநாதன், LICயில் வேலை பார்க்கிறான். பார்க்க லட்சணமாயிருப்பானாம். ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு நம்ம ஜோசியர் சொல்றார். வர வெள்ளிக்கிழமை வீட்டிலிருந்து உன்னை பெண் பார்க்க வரும்படி ஏற்பாடு பண்ணி இருக்கேன், தயாராயிரு என்று சொல்லவில்லை. அவள் சொல்கிறாள் அவருக்கு, அப்பா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது, இதோ பாருங்கள் உங்கள் வருங்கால மாப்பிள்ளையே என்று. ஒரு மரியாதைக்காக கூட உங்களுக்கு சம்மதமா என்று அவள் கேட்கவில்லை. ஒரு கணம் அந்த எண்ணத்தை ஜீரணிக்க கஷ்டமாயிருந்தது. உடனே தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார். இதில் என்ன தவறு? காதல் கல்யாணம் என்றால் தீர்மானத்தை சொல்லாமல் அனுமதியா கேட்பார்கள். காலம் மாற மாற பழக்க வழக்கங்களும் மாறத்தானே வேண்டும். வரதட்சணை கொடுமை ஒழிய காதல் திருமணங்கள் ஒரு மருந்தாகவே கூட இருக்கலாமே. எப்படி வசதியோ அப்படியே 2 பேரும் செய்யுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரகுநாதன். உங்க மாதிரி நிறைய வாலிபர்கள் முன் வந்தால் சமூகமே சீராயிடும். இந்தாமா சுபா, உள்ளே போய் மாப்பிள்ளைக்கு டிஃபன் காஃபி கொண்டா என்றார் ஜெகதீசன். அன்றிரவு சுபா அவரிடம், நீங்க இந்த விஷயத்தை அழகாயும் பெருந்தன்மையுடனும் ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா என்ற போது அவர் மகிழ்ச்சி பரிபூரணமாகியது. சுபாவும் மகிழ்ச்சிக்கிடையே நாட்களை கழித்தாள். ரகு தன் பெற்றோரிடம் பேசி திருமணத்துக்கு அவர்கள் இசைவை பெற்றுவிட்டான். கல்யாண நாளுக்கு இன்னும் 1 மாதம்தான் இருந்தது. விருப்பமும் கொள்கையும் ஒரு சேர நிறைவேறும் கல்யாணம். சுபா வானத்தில் மிதந்தாள். இந்தாங்க மாமா, கல்யாண இன்விடேஷன். அட, கல்யாண பொண்ணே இன்விடேஷன் தாராளா? காலம் ரொம்பத்தான் முன்னேறிடுச்சு என்று சிரித்தார் அவள் தந்தையின் நண்பர் பசுபதி. சுபாவின் இன்பம் அவளிடம் 1000 அழகுகளை மலர்வித்தது. போங்கோ மாமா, போங்கோவாவது வாங்கோ மாமா கல்யாணத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ அந்த மட்டும் ஊரை அழைத்து கல்யாணம் பண்ணிக்கிறையே. காதல் கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சிட்டோம்னு சொல்லாம. ஆமா, காதல் கல்யாணம்னு பேருதான். எந்த சம்பிரதாயத்தை விட்டு இருக்கான் பையன். கராராய் வரதட்சணை கூட வாங்கியாச்சு. படபடவென்று பசுபதியின் மனைவி பேச்சாக வெடிக்க அவர் திடுக்கிட்டு அவசரமாய் மனைவியை கஞ்சாடையால் எச்சரிக்க அந்த அம்மாள் சட்டென்று நாவை கடித்து கொள்ள சுபா கணப்பொழுதில் முகம் வெளிறினாள். மாமா, என்ன மாமா இது? மாமி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமில்லையம்மா. அது சரி, பையனுக்கு கூட பிறந்தவர்கள் இருக்காங்களா? மாமி சொன்னது என்ன சமாச்சாரம்? சொல்லுங்களேன் ப்ளீஸ். உன் மாமியை தெரியாதா உனக்கு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லுவா. நீ போய் இன்னும் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு என்கிட்ட எதையும் மறைக்காதீங்கோ மாமி. அது என்ன, வரதட்சணையை பத்தி என்னமோ சொன்னீங்களே, ரகுவோட வீட்டுல வரதட்சணை வாங்கி இருக்காங்களா என்ன? இந்தாமா சுபா, இந்த அனாவசியமான விசாரணை எல்லாம் உனக்கு வேணாம். எது அனாவசியம்? இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் மாமி. எனக்காக வரதட்சணை கொடுக்கிறதா இருந்தால் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமாய் இருக்கிறவள் நான். அப்பாவுக்கும் தெரியுமே, பின்னே ஏன் அவர்? மாமா, என்கிட்டே இருந்து தயவு செஞ்சு மறைக்காதீங்க. என்ன விஷயம்? எங்க அப்பா வரதட்சணை கொடுத்திருக்கிறாரா என்ன? பசுபதியின் தலை தாழ்ந்தது. ஆமாம் என்றார் மெதுவாக. ஏன், வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறதாய் தானே ரகு சொன்னார். ரகு மட்டும் சொல்லிட்டா போதுமாமா? பையனுடைய அப்பா அம்மா கேட்டிருக்கா. நீ உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாய் வாழணுங்கிறதுக்காக உன் அப்பா ஒத்துக்கிட்டார். கல்யாண செலவெல்லாம் போக இந்த பணத்துக்கும் சேர்த்து திடீர்னு ஏற்பாடு பண்ண முடியல. அதனால என்கிட்ட கடன் வாங்கினார். எவ்வளவு? 50,000. விஷயம் உனக்கு தெரிஞ்சா விபரீதமாயிடும்னு சொல்ல வேணாம்னு சொல்லி இருந்தார். இவள் என்னடானா வாய் தவறி. சுபா அசையாமல் நின்றிருந்தாள். ஒன்னும் கவலைப்பட்டுக்காதே சுபா, LICயில் உத்தியோகத்துக்கு 50,000 வரதட்சணை ஒன்னும் அதிகம் இல்ல என்றாள் பசுபதியின் மனைவி. சுபா திரும்பி வேகமாய் நடந்து சென்றாள். அன்று மாலை ரகு வேலை முடிந்து ஆபீஸ் கட்டடத்துக்கு வெளியே வந்தபோது செங்கனலை முகமாய் கொண்ட ஒரு சுபா அங்கு அவனுக்காக காத்திருந்தாள். ஹலோ டார்லிங், வாட் அ லவ்லி சர்ப்ரைஸ். ரகு, உங்க வீட்டுல என் அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கி இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? சுபா, இதோ பார், உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றதை கொஞ்சம் கேளேன். உங்களுக்கு தெரியுமா? கனலிடியாய் வெடித்தது. போவோர் வருவோரின் பார்வைகள் பதிந்தன. ரகு அவசரமாக இப்படி வா என்று அவளை ஒரு சுவரோரமாய் அழைத்து வந்து தனிந்த குரலில், டோன்ட் கிரியேட் அ சீன் சுபா பிளீஸ் என கூறினான். எங்க அப்பா அம்மா பணம் வாங்கி இருக்கார்கள், உண்மைதான். நீங்க ஏன் தடுக்கலை?
வரதட்சணை இல்லாமலே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வாய் வீரம் தானா? இல்ல சுபா, சத்தியமா இல்ல. எனக்கு அது சம்பந்தமே இல்ல. நான் எத்தனையோ தடுத்து பேசி பார்த்தேன். ஆனா என் அப்பா அம்மா கேட்கல. அவங்க பழங்காலம் காதல் கல்யாணம்னு தெரிஞ்சு அவர்கள் அனுமதிச்சதே பெரிய காரியம். அதில் சீர் வரதட்சணை இதெல்லாமும் கூடாதுன்னு நான் முதல்ல சொன்னதும் அவர்கள் ஒரே அடியா சப்தம் போட ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே நம்ம கல்யாணத்துக்கே முட்டுக்கட்டை போட்டு விடுவார்களோன்னு பயமாயிருந்தது. அதனால்தான். அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை விட்டிருப்பீர்களா ரகு? அப்படியெல்லாம் இல்லை. பின்னே? ரகு பேசவில்லை. என்ன சம்பிரதாயம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் தான் வரதட்சணை கேட்கறதில்லை ரகு. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் எல்லா காரியவாதி ஆண்களும் தாங்களும் நல்ல பேர் வாங்கிட்டு லாபத்தையும் விட்டுடாமல் இருக்க அம்மா அப்பா மேல் பழியை போட்டு பணத்தை வாங்கிடுறாங்க. நீங்களும் அந்த ரகம் தானா? உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நீங்க தானே உறுதியாய் மறுக்கணும். வரதட்சணை வாங்குறது தப்புன்னு நீங்களே நினைக்கலையா? இப்போ உங்க அப்பா பணம் எங்கே போயிட போறது? என் அப்பா அம்மாவா அதை முழுங்கிட போறாங்க? நம்ம பேரிலே அதை பேங்கில் போட்டுட சொல்றேன், கவலைப்படாதே. அப்பவும் கடனாளி என் அப்பா தானே. அவர் எதுக்காக பணம் கொடுக்கணும்? வரதட்சணை கொடுக்காமல் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்கிற என் கொள்கையை என் அப்பாவும் சரி நீங்களும் சரி சீரியஸாகவே எடுத்துக்கலேன்னு இப்போ புரியுறது. இல்லேனா என்கிட்ட இருந்து மறைத்து இப்படி ஒரு காரியம் பண்ணி இருப்பீர்களா? 2 பேரும் கோப மிகுதியில் சிறிது நேரம் குரல் அடைபட்டது. மூச்சு வாங்கியது. பிறகு, நல்ல வேளை, கல்யாணத்துக்கு முந்தியே எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு என்றாள். என்ன சொல்ற நீ? அவன் சட்டென்று அவளை கூர்ந்து பார்த்தான். நம்ம கல்யாணம் நடக்கும் தானே, அது உங்களை பொறுத்திருக்கு. அப்படின்னா நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த வரதட்சணை பணத்தை வாங்கி என்னையும் வச்சுக்கிட்டு என் அப்பா கிட்ட திருப்பி தந்துட்டு இன்னொரு தரம் இப்படி ஆகாதுன்னு எனக்கு வாக்கு கொடுத்தால் நம்ம கல்யாணம் நடக்கும். இல்லேனா? அவள் தோள்கள் லேசா ஏறி இறங்கின. அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அப்போ நம்ம கல்யாணமும் நடக்காது. நீ என்னை காதலிக்கிறாய் என்று நினைத்தேன். நானும் உங்களை பத்தி அப்படித்தான் நினைத்தேன். அதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் நான் உன்னை காதலிக்கத்தான் செய்கிறேன். அது நிஜமாயிருந்தால் வரதட்சணை கொடுத்தால்தான் கல்யாணம்னு சொல்ல மாட்டீர்கள். நானா அப்படி சொல்றேன்? எங்க அப்பா அம்மாதான். உங்க அப்பா அம்மாவை கேட்டுட்டா என்னை காதலித்தீர்கள்? அவன் மௌனமானான். அவள் நடந்தாள். நில்லு சுபா, நமக்கு கல்யாணம்னு ஊருக்கெல்லாம் சொல்லி இன்விடேஷன் கூட போட்டு விநியோகம் பண்ணியாச்சு. ஆமாம், இப்ப கல்யாணம் நின்னு போனால் அவமானம் உனக்குத்தான். அப்புறம் ஒருவேளை உனக்கு கல்யாணமே ஆகாமல் போகலாம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன் ரகு. உனக்கு வாழ்க்கையை விட கொள்கைதான் முக்கியமா போச்சா? என் வரைக்கும் வாழ்க்கையும் கொள்கையும் ஒண்ணுதான் ரகு. கொள்கையின் விளைவுகளை ஏத்துக்க தயாரா இல்லேனா அப்புறம் கொள்கைன்னு பேசுறதுக்கு தான் என்ன அர்த்தம்? அந்த வரதட்சணை பணத்தை திருப்பி வாங்கித்தாங்க. இதோ பார் சுபா, எத்தனையோ பெண் வீட்டுக்காரர்கள் வரதட்சணை கொடுக்கறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து பெண் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்கோ. நான் இந்த வழக்கத்துக்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டேன். பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒருவனுக்கு பணம் எதுக்காக கொடுக்கிறது ரகு? பெண் என்ன பொருளா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக கூலி கொடுக்கறதுக்கு? தன்மானமுள்ள பெண் வரதட்சணை கொடுக்க சம்மதிக்கவும் மாட்டாள். பெண்ணை மதிக்கிற ஆண் அவளை மணக்க பணம் வாங்கவும் மாட்டான். பணம் கொடுத்தாலும் பதிலுக்கு பெண்ணுக்கு எதுவும் கிடைக்காமலா இருக்கு? ஒரு ஆணின் உறவும் துணையும் அவளுக்கு கிடைக்கலையா? அந்த ஆணுக்கும் இந்த பெண்ணின் உறவும் துணையும் கிடைக்கலையா? அந்த சமத்துவத்துக்கு பேர்தானே கல்யாணம். நான் போறேன் ரகு. இரு, போகாதே. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு முக்கியம் இல்லையா சுபா? என்னை காதலித்ததாய் சொன்னியே. சுபா அவனை ஆழ்ந்து நோக்கினாள். கனவுகளும் கண்ணீரும் விழிகளை மென்மையாக்கின. நான் ஒருவரை காதலிச்சது உண்மைதான் ரகு. ஆனா இப்போ இங்கே நான் பார்க்கிறவர் மன உறுதி இல்லாதவர், மற்றவர்களுடைய கொள்கைகளை மதிக்க தெரியாதவர். இவரை எனக்கு அடையாளமே தெரியல. நான் காதலிச்சது இவரை இல்லை. அதனால் இவரை இழக்கிறது எனக்கு ஒரு இழப்பில்லை. இருவரும் சிறிது நேரம் மௌனமானார்கள். சுபா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். குரல் கனிந்தது. நான் போயிட்டு வரேன் ரகு. முடிவு உங்கள் கையில் தான் இருக்கு. அவள் வேகமாய் அகன்றாள். அவன் அந்த 50,000 ரூபாயை அவளிடம் கொண்டு வந்து தருகிறான்.
இதோ உங்க அப்பா தந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்துட்டேன் சுபா, நம்ம கல்யாண பேச்சு முறிஞ்சு போயிடுச்சு என்று கிளம்பினான். அம்மா சொன்னால் அப்பா சொன்னால் என தலையாட்டும் உங்களை போன்றவர்களை திருமணம் செய்வதை விட திருமணம் ஆகாமலே இருக்கலாம் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.